Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை வேக தான் வைக்க போறோம். அதனால எந்த சைஸ்ல வேணா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். அப்படியே இதுல ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும் போது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு தடவை அரைச்சி எடுத்த பிறகு இதுலேயே அப்படியே ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காரம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ண பிறகு இதில் இருக்க இந்த பூசணிக்காயெலாம் நல்லாவே வெந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இந்த அளவு தண்ணி இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் இருக்க அந்த பூண்டு, பச்சை மிளகாய் ஸ்மெல்லெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான புளிக்காத தயிராக சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்ல திக்காக இருக்கணும் இந்த தயிர். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு அந்த தேங்காயில் இருந்த அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி கூட விட்டுக்கலாம் இந்த பூசணிக்காவை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூடுலேயே அப்படியே அந்த தயிர் எல்லாமே இருக்கட்டும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் தாளித்து சேர்க்கணும். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த பூசணிக்காயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு, மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.